யானை தந்தங்களில் செய்யப்பட்ட யானை பொம்மைகளை விற்க முயன்ற கும்பலை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். 6.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழங்கால யானை பொம்மைகளை கடத்த முயன்ற கும்பலின் பின்னணி என்ன? திருச்சியை சேர்ந்த ஒரு கும்பல் பழங்காலத்து யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்ய இருப்பதாக சென்னை வனத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் விழுப்புரம் மாவட்ட வன அலுவலர் சுரேஷ் சோமன் தலைமையில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள விடுதியில் வனத்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது திண்டுக்கல் ஒட்டன்சத்திரத்தை சேர்ந்த ஈஸ்வரி, கருப்பசாமி, முகமது ஜியாதீன், ஜஸ்டின், கார்த்திகேயன் ஆகியோர் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பழங்கால பொருட்களை விற்பனை செய்ய கொண்டு வந்திருப்பது தெரியவந்தது. அவர்கள் அனைவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 6.5 கிலோ எடை கொண்ட யானை தந்தத்தால் செய்யப்பட்ட 4 யானை பொம்மைகளையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த யானை தந்த பொம்மைகளை வாங்குவதற்காக வந்திருந்த 6 பேரையும் வனத்துறையினர் கைது செய்தனர். யானை தந்தத்தால் ஆன பொம்மைகளை விற்பனை செய்ய வந்தவர்கள், அதை வாங்க வந்தவர்கள் என்று 12 பேரை வனத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். 1000 ஆண்டுகள் பழமையான இந்த யானை தந்த பொம்மைகள் 6.5 கோடி ரூபாய் மதிப்புள்ளவை என்றும் கூறப்படுகிறது. யானை தந்தத்தால் செய்யப்பட்ட 4 யானை பொம்மைகள் வனத்துறையினர் பறிமுதல் செய்திருக்கக்கூடிய நிலையில் அவற்றிற்கு உச்ச பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இந்த கடத்தலில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று வனத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.